அன்றைக்கு அரும்பு விட்ட மல்லிகை எல்லாம் பூத்துட்டுது. இந்த மல்லிகையை ஊசி மல்லிகை அல்லது ஜாதி மல்லிகை அல்லது முல்லை என்னும் சொல்லுவினம். ஏன்னா சரியான விருப்பம் இந்த வாசம். இந்தியாவுக்கு போனால் நான் மல்லிகை வாங்குறத விட முல்லைப்பூ வாங்குறதான் கூட. முல்லைப்பூவில் வாசம் அதிகம். கரநேரம் தலையில் அந்த வாசம் இருக்கும். நேற்றும் இந்த பூக்களை பிடுங்கி தலையில் வச்சிருந்தேன் நான். நல்ல வாசனையாக இருந்தது. அடுத்த நாள் வரைக்கும் தலையில் அந்த வாசம் இருந்தது. அதான் மல்லிகைப்பூ தலைக்கு வைக்கிறது காரணம். தலையிடி இருக்கிற ஆக்களுக்கு, களைப்பு இருக்கிற ஆக்களுக்கு, மன உளைச்சல் இருக்கிற ஆக்களுக்கு இந்த பூக்கள் தலையில் வச்சா இல்லாமல் போகும் என்று சொல்லுகினோம். ஆனால் சில பெண்கள் சொல்லுவினோம் பூக்கள் தாங்கள் தலையில் வச்சால் தலையடியாக இருக்குன்னு சொல்லினோம். இப்போ ஒவ்வொரு ஆக்கள நிலையை பொறுத்தது. ஆனால் பூக்கள் தலையில் வைக்கிறதுக்கு காரணம் தலையடி இல்லாமல் போகிறதுக்கு தான். மற்றது முக்கியமாக மன உளைச்சல் இல்லாமல் போகிறதுக்கு. மன உளைச்சல் இருக்கிற ஆக்களுக்கு, இந்த பெண்களுக்கு மன உளைச்சல், மனக்கவலை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மல்லிகைப்பூக்கள், முல்லைப்பூக்கள், ரோஜா, கனகாம்பரம் இப்படியான பூக்களை தலையில் வைக்கிறது வழக்கம். உங்களுக்கு இந்த பூக்கள் வைக்கிறது பிடிக்குமா? எனக்கு சரியாக பிடிக்கும்.